100% கேரண்டியாக பாவக்காய் ஃப்ரை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். சுத்தமாக கசப்பே தெரியாது. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து 250 கிராம்ஸ் அளவுக்கு பாவக்காய் எடுத்துக்கோங்க. பாவக்காய்க்குள்ளே இருக்க அந்த சீட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா ஃபைனாக இதே போல் சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது வந்து வறுத்த வேர்க்கடலை. நம்ம முன்னாடியே வேர்க்கடலையை வறுத்தாச்சு. ஸோ வறுத்த வேர்க்கடலை 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு தோலோடு சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. கொஞ்சம் கோர்ஸாகவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமாக நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 250 கிராம்ஸ் அளவுக்கு பாவக்காய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 2 வெங்காயம் சேர்க்கணும். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயமோட கலர் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆன பிறகு நம்ம கட் பண்ண பாவக்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வந்து கசப்பு தெரியாது. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வந்து பாவக்காவை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. எண்ணெயிலேயே வந்து பாவக்காய் நல்லா வதங்கட்டும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிடும். பாருங்கள், இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பாவக்காய் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக தண்ணியே சேர்க்கலை, எண்ணெயிலே தான் நல்லா வதக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாவக்காய் வேகிறதுக்கு முன்னாடி மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. நல்லா வெந்த பிறகு தான் மிளகாய்த்தூள் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, ஜீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். அந்த பவுடரை சேர்த்துட்டு இதுக்கு கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் தூள் சேர்த்துக்கோங்க. பொடிச்ச வெல்லம். இது பொடிச்ச வெல்லம் இல்லைனா பரவாயில்ல, ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வேர்க்கடலை பவுடர் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம வேர்க்கடலை பொடி, அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் அதிகமாக சேர்த்துருக்கனால சுத்தமாக கசப்பே தெரியாதுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாவக்காய் ஃப்ரை வந்து நீங்கள் சாதமில் பிசைஞ்சு சாப்பிட்றப்பவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சூடான சாதமில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த பாவக்காய் ஃப்ரையை வந்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.